ஹாய் ஹலோ எஃப்என்ஜிஎஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இது போன எபிசோடோட கண்டினியூஷன் தான். அண்ணா பார்க்குன்னு ஒன்று ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்க்கை யார் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் வேர்ல்டுன்றவங்க. அவங்க பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. அவங்க பெங்களூர்லேயும் உங்களோட பார்க்லாம் இருக்குது பெருசாக. இதுதான் ஆக்சுவலாக இந்த டிக்கெட் வாங்குகிற கவுண்ட்ரு. ஸோ இது எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே வீக்கெண்ட் வேறையா, ஸோ அதான் இவ்வளோ ரஷ்ஷு. இந்த கேம்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 2 விஷயத்துக்காக தான் மெயினாக இங்கே வரோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். லேசர் ஷோவோடு அதை கொடுக்குறாங்க. 2வது ஸ்னோ சிட்டி. ஸோ இது 2மே உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேம் பேர் ஸ்விங் சேர். கீழே தான் இருக்கும். நம்ம ஏறி உட்காந்து இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த தொப்பி மாதிரி இருக்கிறது மேலே போய் ஒரு 5 அடி மேலே போய் சுற்றும். இப்போது இந்த பார்க்லேயே இது ஒரு கேம் தான் கொஞ்சம் த்ரில்லிங்கான கேம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா, இது ஃபேமிலி பூல். அந்த வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற மாதிரி. இட்ஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். எவ்வளோ பெரியவங்களாம் போகிறாங்க பாரு. என்னம்மா இதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு கேட்குறா பாருங்க. போறியா? சேர்ந்து போறீங்களா? எது இந்த குதிரை இல்லையா? ஓ, தாத்தாலாம் போகிறாரு. ஃபஸ்ட்டு இந்த ஜெயின் வீல் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கலாமோ? அதுவும் கொலம்பஸ் ஜெயின் வீல்லாம் அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துன்னு தான் நல்லா இருந்திருக்கும். என்னென்ன வாங்குற? குழம்பூத்தி தரது அது நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம். பானிபூரி சீரியஸா போடுங்க.
மற்ற வீடியோஸ்லலாம் இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த அப்பளம் பஞ்சு மிட்டாய் பற்றிலாம் பண்ண சொல்கிறாங்க. இங்கே அதுதான் இருக்குது. நான் அதை பற்றி நான் என்னென்ன ரிவ்யூ சொல்கிறது. ஸோ ஃபன்னியாக இருந்தது, பாருங்கள். அப்பளம் மொறு மொறுன்னு இருக்கு. அப்பளம் நல்லா இருக்கு. அப்பளம் பாருங்க, வெள்ளையாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது, அங்கெங்கேயும் பொடி போட்டிருக்கு. ஸோ நாங்கள் எப்படி சாப்பிட்டு சொல்கிறேன். மொறு மொறுன்னு இருக்கு. வேறு எப்படி இருக்குது? மொறு மொறுன்னு இருக்கு. கடிக்கும் போது சவுண்டு வருது. அவ்வளோதாங்க அப்பளத்தை பற்றி. அவங்களுக்கு மசாலா சாட் மசாலா காரசாரமாக இருக்கிறதுக்கு அது என்ன ஹைட்ரபாத் சிக்கனா? பாப்கார்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன பாப்கார்ன்? ஏதோ ஃப்ளேவர் ஏதாவது சொன்னாங்களா? சீஸ் ஸ்பைசியா? சீஸ் ஸ்பைசின்றாங்க. சீஸ் சில்லி கண்டுபிடிச்சாங்க. இது எவ்வளோ? ஓகே, நல்லா இருக்கு. காரம் ஜாஸ்தி இருக்கு, நல்ல காரம் இருக்குது ஆக்சுவலாக. எஸ், அதை கொடுங்க. இதை ரிவ்யூ கொடுத்துருவோம். இதுதான் நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக பஞ்சு மாதிரி இருக்கு, ரோஸாக இருக்கு. வாயில் போட்டோன்னே கரையுதுங்க. உண்மையில அப்படியே கரையுதுங்க. அடுத்தது ஜிகர்தண்டா சாப்பிட்டு பார்க்கலாம். இது வேணால் ஒரு ரொட்டியாக ஒரு நல்ல அது மாதிரி தண்ணி குடிச்சிடலாம். ஆல்ரெடி ஸ்வீட் சாப்பிட்றோம். தண்ணி குடிச்சிட்டு வாயை க்ளீன் பண்ணி குடித்தா தான் பரவாயில்ல. ஐஸ்கிரீமோடு எடுத்து பார்க்கலாம். ஐஸ்கிரீம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஜிகர்தண்டாவோட மிக்ஸ் பண்ணி சப்ஜா சீட்ஸு, பாதாம் கோந்தெல்லாம் போட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஓகே, நார்மலாக இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல்லாம் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு சாப்பிடும். 50 ருபீஸ் இதோட ரேட்டு. 50 ருபீஸ்க்கு இது ஒர்த்தானா பார்க்கனால ஒரு 10 ரூபா ஜாஸ்தி தான். இது சொல்ல போனால் உண்மையாக சொல்லணும்னா 10 ரூபா ஜாஸ்தி தான். பட் ஓகே, சாப்பிட்லாம். நல்லா இது குழந்தைங்களுக்காக இந்த கேமு. முட்டி அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு அதில் வந்து போட்டிங் போகிற மாதிரி கையிலே பெடல் பண்ணி. ஸோ அவங்களுக்காக தான் அது. இதுதான் ஓப்பன் ஏர் தேட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்தியா மேட்ச் போயிட்டுருக்கு, கிரிக்கெட் மேட்ச்சு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். அதுதான் போயிட்டு இருந்தது. இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இருக்குமா. 6 o'clock மேலே போனதுனால இது ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரெயின் டான்ஸுன்னு லைட்ஸு அண்ட் சாங்லாம் போடுவாங்க. அங்கே உள்ளே போய் டான்ஸ் ஆடலாம் அந்த தண்ணியில் நனைஞ்சிட்டு. அதுக்கு தான் அது. இது வந்து பார்க்குக்குள்ளே இருக்கிற ஒரு டிக்கெட் கவுண்டர். இது எதுக்கு இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்னோ சிட்டின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கூல் டோனில் அந்த ஃபீல் வருது. ஐஸ் உள்ளே இருக்கிறதுனால, ஸ்னோ அந்த மாதிரி விஷயம் உள்ளே இருக்கிறதுனால அந்த கூல் டோனில் அந்த இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜாக்கெட்ஸ் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா இது இல்லாமல் அந்த குளிரில் போய் உள்ளே தாங்க முடியாது. இங்கே ஷூஸ் கவுண்டரும் இருக்குது. இந்த பூட்ஸ் நம்ம போட்டு தான் உள்ளே போகணும். இங்கே பாருங்கள், மிலிட்ரி ஷூ மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள பூட்ஸ் இது இல்லாமல் நடக்க முடியாதுல்ல, பாயிண்ட் மாதிரி போட்டு.
பார்த்து ஈஸியாக போட்டியா உட்காருங்க. ஓகே, இங்கேயும் ஜெர்க்கின் தராங்க நமக்கு நல்லா திக்னஸாக. ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். சேலமில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. -5 டிகிரி இருக்குதுன்னு சொன்னாங்க உள்ளே. வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா நம்ம சேலத்துலேயும் ஒரு குழுமநாளி வந்தாச்சு. இனிமேல் சேலம் மக்களும் ஜாலியாக இருக்கலாம். இங்கே பாருங்களேன் பென், ஐயோ பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குது ஐஸு. உள்ள வரைக்கும் கால் போதுங்க. பாருங்க எவ்வளோ ஜாலியாக அவங்க விளையாடுறாங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம். ஓகே, இப்போ பாருங்கள் இனிமேல் நீங்கள் மணாலிக்கெலாம் போகணுன்னு கிடையாது. அங்கே போக முடியாதவங்க, சேலத்தில் நிறையா பேர் இந்த ஸ்னோவோடு விளையாடணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே விளையாடலாம். உண்மையான ஸ்னோ தாங்க, உங்களுக்கு டவுட்டே வேணாம். கையிலே பிடிக்க முடியல, ஓவராக குளிருது. ஸோ பாருங்கள் உங்களுக்கு 2 ரைடு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள், இது அதோட ஹைட்டாக இருக்குது. இனிமேல் சேலம் மக்களுக்கு ஒரு இந்த வெயில் காலத்துலேருந்து ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. எப்போல்லாம் உங்களால் ரொம்ப முடியல, வெயிலில் சூடு தாங்க முடியலன்னா இங்கே ரீசனபிளாக பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து விழுந்துடாதீங்க. ஓ மகாராணி மாதிரி பாருங்களேன். ஸோ இனிமேல் சேலம் மக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கேயும் கேம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்லைடில் போகிறதுக்கு இது நீங்கள் பிளாக் தண்டரில் பார்த்துருப்பீங்கல்ல, சேம் அதே மேட்ரு தான். அந்த ஸ்லைட்லேருந்து வர்றதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஐஸ் மலையே இருக்குது. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் விளையாடுறாங்க. இங்கே பென் குயின்ஸ் மேலே டெலிவர் ரொம்ப குளிருதுங்க. ஓவர் சில்னஸாக இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சேலமில் இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இப்படி தான் என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் சேலம் தானுங்களா? தாரமங்கலம். எதுங்க? தாரமங்கலம். சரி சரிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம். சரி எல்லாரும் வராங்க, சரி கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுனால நாங்கள் வந்தோம். சூப்பராக இருக்குது. சரி, என்ஜாய் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் ஐஸில் விளையாண்டு முடிச்சுட்டு இங்கே வந்து ஷூஸு ஜாக்கெட்ஸ்லாம் இங்கே நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சேலம் மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். நீங்கள் மணாலி போகலைனாலும் இங்கே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் சொல்லுவாங்களே, அது இப்போ வரப்போகுது. இது வந்து டெய்லியுமே 8 to 8:30 இது ஆன் பண்ணுவாங்களாம். இதுதான் இந்த பார்க்கோட கடைசி கேமா, அதுக்கு தான் வெயிட்டிங். வாங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண்ணிட்டாங்கடி. You call in my life, you break the line, I'm falling for you. You're stuck in my mind, just all the time, I'm falling for you. And tell me your secrets, I will tell you my secrets. We are different colors, but I like it, Why, baby, do you look so pretty and you smile, my, baby? I'm almost breathing, tell me why, baby, do you look so pretty and you smile, my, why, baby, do you look so pretty and you smile, my, baby? I'm almost breathing, tell me why.
so pretty and your smile, baby. I'm almost breathing, tell me why, baby. Do you look so pretty and your smile, baby. Do you look so pretty and your smile, baby. I'm almost breathing, tell me why. இப்போ பார்க்கில் லைட் ஆஃப் பண்ணுற அளவுக்கு கடைசி வரைக்கும் விளாண்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். நாளைக்கு மறுபடியும் கோயம்புத்தூர் கிளம்பணும். பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், எங்களோட சேலம் ட்ரிப் முடிஞ்சது. இப்போ நாங்கள் ரிட்டன் கோயம்புத்தூர் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென், பை பை ஃப்ரம் லியோ.